ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஸ்மெல் இல்லாத ஆயில் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மிக்ஸ்டு வெஜ்ஜிஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி சேர்த்துருக்கேன். ப்ளஸ் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, குடமிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூட ஒரு கை நிறைய புதினா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1.25 கப்பு ஊற வச்ச அரிசி எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். 1.25 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணிக்கு நான் 1/2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கூடயும் சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 20 நிமிஷம் தம்மில் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் லோ டு மீடியமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துக்கலாம். இப்போது இதில் நான் முந்திரி ஒரு கை நிறைய முந்திரியை நெய்யில் பொரித்து போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரெட்டை பொரித்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும். அவ்வளோதான், இதை சாதம் உடையாமல் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், உதிரான ஒயிட் பிரிஞ்சி ரெடி. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிங்கன்னா ஊறிட்டு நல்லா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.